அனைவருக்கும் வணக்கம். நம் சத்குரு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சார்பாக சென்னையிலிருந்து ஒரே நாள் 3 நரசிம்மர், அதாவது பாண்டிச்சேரி அருகில் இருக்கும் நேர்கோட்டில் இருக்கும் 3 நரசிம்மர் கோயில்கள் யாத்திரை. சிங்கிரிகுடி, பூவரசங்குப்பம், பரிக்கல், இந்த 3 கோயிலும் ஒரே நாளில் தரிசனம் செய்தோம். அதுவும் 5/7/2025 சனிக்கிழமை நரசிம்மரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது. அதில் என்ன ஸ்பெஷல் என்னென்னா, அன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம். இந்த யாத்திரையை புக் பண்ணும்போதோ, இந்த யாத்திரையை ஏற்பாடு செய்யும்போதோ நம்ம சுவாதி நட்சத்திரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி எதுவும் பிளான் பண்ணி பண்ணலை. ஆனால் அதுவாக வந்து இறைவன் கொடுத்த பாக்கியமாக அன்றைக்கி சுவாதி நட்சத்திரமாக அமைஞ்சுது. ஸோ சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நரசிம்மரை நம்ம தரிசனம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம். ஸோ அன்னைக்கு இறைவனை தரிசிக்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. எங்களுடன் பயணித்த அனைவருக்கும் நன்றி. பயணம் பண்ண எல்லாருக்குமே அந்த பாக்கியம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் மன மகிழ்ச்சி. நம்ம யாத்திரை வந்து அன்னைக்கு சனிக்கிழமை காலையில் ஒரு 4 to 4:30 நம்ம கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக 4:30க்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அம்பத்தூர்லேருந்து. ஸோ வேனில் ஏசி வேனில் தான் புக் பண்ணியிருந்தோம். போகிறப்போ வந்து 2-3 போர்டிங் பாயிண்டில் டிவோஷனல் பீப்புளை வந்து பிக் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அம்பத்தூர்லேருந்து கிளம்பி போரூர் டோல்கேட், பெருங்குளத்தூர், குடுவாஞ்சேரி, ஸோ இங்கேலாம் நம்ம டிவோட்டிஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கரெக்டான நேரத்தில் எல்லாருமே சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பிக் பண்ணிவிட்டு அப்படி நம்ம போகிற வழியில் திண்டிவனத்தில் வந்து காலையில் ஒரு 7 o'clock ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே மார்னிங் வந்து 7 o'clock ஹோட்டலில் வந்து ஆரியாஸில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 7:40க்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி நேர அரௌண்ட் 9 o'clockலாம் நம்ம வந்து சிங்கிரிகுடி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வந்து தரிசனம் பண்ண போயிட்டோம். ஸோ அன்றைக்கி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ரெண்டுமே ஒரே நாள் இருந்தனால கூட்டம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப கும்பல் இல்லை. ஆனால் மூவ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா 100 பேர் கிளம்புற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ளோட்டிங்கில். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் நாங்கள் சாமி பார்த்துட்டோம். பார்த்துட்டு அங்கே வந்து ₹10 ஸ்பெஷல் தர்ஷனமும் இருக்குது, ஃப்ரீ தர்ஷனமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் வந்து பூவரசக்குப்பம்னு சொல்லிட்டு ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது. ஸோ அதுவும் இந்த நேர்கோட்டில் இருக்க 2வது கோயில். ஸோ நம்ம பிளான் வந்து சிங்கிரிகுடியிலேருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை பரிக்கல்லேருந்தும் ஆரம்பிக்கலாம். பட் சிங்கிரிகுடியிலேருந்து ஆரம்பித்தா நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து ஆரம்பித்து 2வது பூவரசங்குப்பம் பார்த்தோம். அங்கேயும் கூட்டம் இருந்துச்சு. அங்கே வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு யாகம்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணால் மற்ற நரசிம்மரை தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அதையும் சாமியை பார்த்துட்டு கரெக்டாக நாங்கள் ஒரு 12:30க்கு அங்கேருந்து கிளம்பி நேர பரிக்கலுக்கு போனோம். பரிக்கலுக்கு 1:30 மணிக்கு நடை அடைச்சிருவாங்க. திரும்பி 4:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எங்களுக்கு எக்ஸஸாக டைம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து விக்கிரவாண்டி வந்து டோல்கேட்டில் வந்து மதியம் லன்ச்சு வந்து ஹோட்டல் வசந்த பவனில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ எங்களுக்கு டைம் 2:30 தான் ஆச்சு. நாங்கள் 4:30 மணி வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பரிக்கலுக்கு முன்னாடி ஒரு சும்மா ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு. அங்கே நிறைய மர நிழல்லாம் இருந்தது. ஸோ அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒரு 1 hour உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு போனோம். 4:30 மணிக்கு நடை திறந்தவுடனே சாமி பார்த்துட்டு நல்லபடியாக சென்னை வந்தோம். வரும்போது சிங்கப்பெருமாள் கோயில்லையும் நரசிம்மர் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் இந்த 3 நரசிம்மரையும் பிளான் பண்ணபடி ஹாப்பியாக எல்லாருமே பார்த்துட்டு வந்தோம். வந்தவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பி. ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றி. நம்ம ட்ரிப்பு எப்போ ஆர்கனைஸ் பண்ணாலும் நம்ம ஃபேமிலி போகிற மாதிரி ஹாப்பியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி பண்ணுவோம். எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி தான் இந்த ட்ரிப்பும் பண்ணியிருந்தோம். ஸோ வந்திருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த நரசிம்மர் கோயில் வந்து நான் ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கோயில். ஒரே நாளில் 3 கோயிலையும் பார்க்குறது. ஸோ இந்த அஷ்ட நரசிம்மர் கோயில் சொன்னாங்க. அதில் வந்து பரிக்கல், சிங்குடிகுடி, பூவரசங்குப்பம், அந்திலி, சிந்தலவாடி, நாமக்கல், சோளிங்கர்,
பெருமாள் கோயில். ஸோ இந்த நரசிம்மர் கோயில் சொன்னாங்க. ஸோ அதில் வந்து நம்ம 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது. மற்ற கோயிலையும் எல்லா கோயிலுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு யாத்திரையா நம்ம பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரமே அதை பிளான் பண்ணிவிட்டு அந்த யாத்திரையை அரேஞ்ச் பண்ணுவோம். சத்குரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் சார்பாக வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எங்களோட ட்ரிப்ஸு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எங்கள் யாத்திரையோட அப்டேட்லாம் நாங்கள் அனுப்பிட்டுருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ட்ரிப் எதுவும் கன்வீனியன்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாங்க எங்களோடி. நன்றி.